விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சுழி சட்டமன்ற தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார், பன்னீர் எதற்காக இரட்டை இலையை எதிர்த்து நிற்கிறார் என ஒற்றை கேள்விதான் கழக தொண்டர்கள் அனைவரின் மனதிலும் உள்ளதாக தெரிவித்தார். இரட்டை இலையை எதிர்த்து நிற்கிறார் என்பதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய கேள்வியாக நெஞ்சிலே நெருப்பாக நீங்க இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களே, உங்களுடைய அரசியல் வளர்ச்சி என்பது தேனி மாவட்டம். அந்த தேனி மாவட்டத்தில் அமைச்சராக முதலமைச்சராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு அதை விட்டுக் கொடுத்து விட்டு, நான் நன்றிக்கரனாக விட்டுக் கொடுத்து விட்டு இந்த ராமநாதபுரம் ஜில்லாவிலே நான் இன்றைக்கு போட்டியிடுகிறேன் என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி அனுமதிக்கிறது? உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம், பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, பெண்ணாகரம் ஒன்றியத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அசோகனை முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார் மற்றும் தேமுதிக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலூரில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணனை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, பாஜகவில் பதவி வகித்தவர்கள் அனைவரும் தேர்தலில் நிற்கிறார்கள், இது அந்த இயக்கத்தின் பலவீனத்தை காண்பிக்கிறது என்று பேசினார். வேட்பாளர் தமிழிக மதிப்புக்கு தமிழிசை நிற்கிறார், ஆளுநராக இருந்தவர். தென் சென்னையில் அவர் எந்த வகையில் வாக்கு வாங்க முடியும் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மிக நல்ல, நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவர். அவர் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மத்தியில் அமைச்சராகலாம் இல்லை பிஜேபி ஓட்டுக்கு கணிக்க கூட்டி காமிக்கலாம் அப்படின்ற காரணத்தை எல்லா முக்கியமான பிஜேபியில் இருக்கிற முன்பு பதவி வைத்தவர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களால எந்த வகையிலும் வாக்குகளை பெற முடியாது. அதற்கான வாய்ப்பில்லை. நீலகிரி மதிப்புக்குரிய அமைச்சராக இருக்கிறவரே நிற்கிறாரு. என்ன இது 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 அந்த இயக்கத்தின் பலவீனத்தை காண்பிக்கிறது.